கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை சரிந்தது. வரத்து அதிகரிப்பால் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மக்கள் அனைவருக்கும் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பில் சம உரிமை கிடைப்பதை செய்ய வலியுறுத்தல். மக்களவை சபாநாயகரை தேர்ந்தெடுக்க இன்று காலை 11 மணிக்கு தேர்தல். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா, இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் போட்டி. யூரோ கால்பந்து தொடரில் இங்கிலாந்து, டென்மார்க் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேற்றம். வெற்றி பெறாமல் புள்ளிகள் அடிப்படையில் தகுதி பெற்றதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. துபாய் மற்றும் அபுதாபியில் இருந்து சென்னை வந்த விமானங்களில் பேஸ்ட் வடிவில் ஷாக்ஸ் மற்றும் உள்ளாடைக்குள் மறைத்து கடத்தப்பட்ட தங்கம். 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள 12 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்து 10 பேரை சிறையில் அடைத்ததாக போலீசார் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.